ஆபிரகாமுடைய 4வது பயணத்தினுடைய தூரம் 70 மைல். அதாவது பெத்தேலிருந்து தென் தேசம் வரை. அது தென் தேசம் என்ற வார்த்தையை நாம் கடந்த முறை கவனித்தோம். தென் தேசம் என்பது தெற்கு பகுதி அல்ல. தென் தேசம் என்பதற்கு எபிரேய மொழியில் இந்த வார்த்தை பயன்படுத்தாங்க. நெகேவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நெகேவ் என்றால் பாலைவனம். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமாக இருந்தாலும் பாலைவனத்துக்கு நேராக போன என்ன வரும்? பஞ்சம் வரும். பாலைவனத்தில் போய் உட்காந்துட்டு பஞ்சம்னா உன்னை யாருங்க வர சொன்னது? தப்பான இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன செய்யறது? ஐயோ குத்துதா குடையுதுன்னா குத்து தான் செய்யும், குடையத்தான் செய்யும். அதில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய 4வது பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்துக்கு நான் தான் காரணம். வேற யாரையும் குறை சொல்லாதீங்க. அவர் இதை பண்ணாரு, இவர் அதை பண்ணிட்டாரு. ஆபிரகாமுக்கு இப்போ என்ன வருது? வாசிங்களேன், 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:9 வாசிங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு. அதன் பின் என்றால் ஆராதனைக்கு பின்பு. ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதித்து விட்டார். 8ஆம் வசனத்தில் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் போட்டிருக்குது. அதாவது ஏனோஸ் பிறந்த காலத்தில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஏனோஸ் பிறந்த போது ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை 4ஆம் அதிகாரத்தில் தொழுது கொண்டார்கள். அதுக்கப்புறம் நாமத்தை தொழுது கொண்டது போல இல்லை. ஏன்னா உலகம் பிரிஞ்சு போறாங்க. மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டது யாருங்களா? ஆபிரகாம் தான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டியது கர்த்தருடைய நாமம். அதை தொழுது கொண்டு அதோடு நின்று இருக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தொடர்ந்து அதன் பின்பு அவர் என்ன பண்றாரு? தெற்கே பிரயாணம் பண்ணான்னு போட்டிருக்கு இல்லையா? தெற்கே அல்ல. எங்க போனாரு? நெகேவ். நெகேவ் என்றால் என்ன? பாலைவனம். பலஸ்தீனாவுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேரு நெகேவ் என்று பெயர். அந்த வனாந்திர திசை என்பதற்கு இந்த வார்த்தை தான் பயன்படும். ஆபிரகாம் போனாரு அந்த இடத்து. பாப்பா ஆபிரகாம் எதுக்கு போயிருக்கணும்? இதுவரைக்கும் வந்தார், ஆராதித்தார். இவருக்கு ஒரு ஆசை என்ன? கொஞ்சம் தெற்கே போனா இன்னும் நமக்கு துட்டு நிறைய வருமே, காசு நிறைய வருமே. நான் பெண் பார்க்க போறதை சொல்லலை, சரியா? தெற்கே போனா கொஞ்சம் துட்டு நிறைய கிடைக்கும், நான் அதை சொல்லலை, சரியா? தெற்கே போனால் என்ன கிடைக்கும்? கொஞ்சம் காசு வந்துடாதா? ஆனால் இங்கே வந்தபோது ஆபிரகாமுக்கு பஞ்சம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பைபிளில் 13 பஞ்சங்கள். பைபிள் எத்தனை பஞ்சம்? 13. அதில் 11 எங்கே? பாலும் தேனும் ஓடுன்னு கற்று சொன்னார். அந்த கானானில் தான் 11 பஞ்சம். 2 வேதாகம பஞ்சங்கள் தான் இஸ்ரவேலுக்கு வெளியே. மீது எல்லாமே எங்கே தான் வந்தது? இஸ்ரவேலுக்குள்ள தான். கர்த்தர் பாலும் தேனும் ஓடுன்னு கூப்பிட்டு வந்தார். அந்த தேசத்தில் தான் பைபிளில் சொல்லப்பட்ட 13 பஞ்சங்களில் 11 பஞ்சங்கள் இங்கே தான் நடந்தது. அதில் என்ன ஒரு கொடுமை என்றால், பைபிளில் முதல்ல பஞ்சம் யாருக்கு வந்ததுனால ஆபிரகாமுக்கு தான் வந்தது. கர்த்தருடைய நண்பன் 10 முறை கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற ஆபிரகாம். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு தான் வாழ்க்கை, அவருக்கு தான் பஞ்சம். ஒரே ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் பஞ்சம் வரக்கூடாதுன்னா அது ஆபிரகாமாக தான் இருக்கணும். ஆனால் முதல் பஞ்சம் யாருக்கு வந்ததுங்களா? ஆபிரகாமுக்கு. அடுத்த பஞ்சம் ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபுக்கு, அடுத்தது யோசேப்புக்கு, அடுத்தது தாவீதுக்கு. பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் யாரை போட்டு தாக்குது? குப்புசாமி கோவிந்தசாமியை தாக்குனா நமக்கு பிரச்சனை இல்லை. தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், அவங்களுக்கு பஞ்சம் வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் யாரு? நான் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மின்சாரம் ஓடுது இல்லை, மின்சாரம் நமக்கு பயனுக்கு தானே. ஆனால் அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தை மீறி நம்ம அது எல்லைக்குள்ளே போனோம்னா நம்மளை அடிச்சிடும், நம்மை கொண்டு விடும். 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பைபிள் ஸ்டடி போனேன். வழக்கமாக எடுக்கிற பைபிள் ஸ்டடி, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி. போன உடனே வழக்கமாக 2 பைபிள் ஸ்டடியில் ஒரு ஜெபம், ஒரு பாட்டு, அப்புறம் ஸ்டடி தான், அவ்வளவுதான். போனோன்னு என்ன பண்ணேன்னா, அந்த பாட்டு புக்கில் 2வது ஒரு பாட்டு இருந்தது. சும்மா முதல் பக்கத்தை எடுத்தேன், அந்த பாட்டு கண்ணில் பாடுது. பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட சொன்னேன். என்ன பாட்டுனா, அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த பாட்டை பாடினா ஒரு அம்மா அழுதுனே உட்காந்துருக்குது. பைபிள் சொல்கிற அம்மா ரொம்ப உற்சாகமான ஆள், அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. பாடி முடிச்ச உடனே சொன்னாங்க, போய் சாவு பாட்டை பாடிட்டீங்கய்யா அன்னைக்கு நீங்கள். என்னடா இது, பாட்டில் வேற சாவு பாட்டு இருக்குதா? இதெல்லாம் சாவு வீட்டில் பாடுற பாட்டுயா? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, எனக்கு பாட்டுன்னு தான் தெரியும், சாவு பாட்டு இல்லைன்னா இது வாழ்வு பாட்டுலாம் எனக்கு தெரியாது. அப்போ சொன்னாங்க, ஏன் அழுதான் அப்படின்னா, அவருடைய அண்ணனோட மகள் தாமரம் கிருஷ்ணன் காலேஜில் படிக்கிற, 2nd இயர் என்ன படிக்கிறா, 19 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. அயன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, அயன் பாக்ஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறா. ஷாக் அடித்து என்னாச்சுன்னா, அயன் பாக்ஸ் மேலே விழுந்துட்டாங்க. அது கண்டினியூஸாக ஷாக் ஆனதுனால ஆன் தி ஸ்பாட் இறந்து போயிட்டான் அந்த பிள்ளை. அது இறந்து போன துக்கத்தை தீர்க்கறதுக்கு தான் அது பைபிள் ஸ்டடி இந்தமா வந்திருக்கு. நான் வேறு சாப்பாட்டை பாடிட்டேன். அவருக்கு ஒரே அழுக, அங்கே தான் சாவுன்னுங்க வந்தா, இங்கேயும் சாவு பாட்டா, இன்னும் ஏதாவது ஒன்று விழுந்துட போகுது, நீ இன்னும் ரட்சிக்கவே படலை, முதல்ல இடத்த காலி பண்ணு.
சாவு பாட்டுன்னு பைபிளில் ஒன்றும் கிடையாதுமா, ஆவிக்குறது கிடையாது. நம்ம பாடி இருக்கமே தவிர அது சாவு பாட்டுலாம் இல்லை. உங்களுக்கு தெரியுமே, பரலோகமே என் சொந்தமே. பாச வின்சன் சாமுவேல் ரத்த கண்ணீர் வடிப்பார். எவ்வளோ தரிசனத்தோடு எழுதினையா, சாவு பாட்டு ஆகிட்டானுங்க பாவிங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். ரொம்ப தரிசனமான பாட்டு அது. அப்படியே தலைகளை மாற்றி விட்டாங்கல்ல. ஒன்று கவனியுங்கள், உலகத்து மனுஷனுக்கு வர்றது நமக்கும் வருகிறது. வருவதற்கு காரணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையின் ஒருத்தருக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். நான் எப்போதுமே சொல்லுவேன், சில சபைகளில் சில விசுவாசிகளுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துட்டு நாங்கள் தெரியுங்களா, அந்த போதகர் எதை பேசினாலும் அவங்களுக்கு அதான் பேசுகிறாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அதுதான் ஒரு பெரிய கொடுமை ஆவிக்கிற உலகத்தில். அவங்கள பற்றி இந்த ஊழியக்காரனுக்கு நினைப்பே இருக்காது. கர்த்தர் சொன்னதை வந்து சொன்னால் இது ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம். தெரியும், என்னை பார்த்தோன்னே அந்த ஆள் இது தான் பேசுவான். ஒருத்தர் சொல்லுவார், நானும் பார்க்குறேன் உங்கள் சபைக்கு நான் வரும்போதெல்லாம் உங்கள் பாஸ்டர் வந்து கெட்டகுமாரனை பற்றி தான் பேசுகிறார். இவர் தான் கெட்டகுமாரன். இவர் அது சொல்லார், என்னை பார்த்த உடனே உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார், எதை பேசினாலும் எங்கே போயிடுவார், கெட்டகுமாரனுக்கு போயிடுவார். நான் சொன்னேன், நீ நல்ல குமாரன்னா உனக்கு ஏன் சுடுது? நீ கெட்ட குமாரனா இருக்கிறனா தானே உனக்கு சுடுது. நீ நல்ல குமாரனா இருந்துட்டு போ, உனக்கு அது ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது. என்னுடைய பாடுகளுக்கு நான் தான் காரணம். யாராவது சுட்டி காட்டினா அவங்க மேலே நம்ம எரிஞ்சு விழுறோம், அவர்களுக்கு அடித்து கொதறோம். ஆபிரகாமுடைய உபத்திரவத்துக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, ஆபிரகாம் காரணம். அவர் இங்கே ஆராதித்தார், இதோடு நின்று இருக்க வேண்டும். கர்த்தர் இதை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவன் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். பின்பு ஆபிரகாம் தெற்கே பயணப்பட்டு பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாம் டிராவல்டு ஸ்டில் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு போட்டிருக்கோம். இன்னும் அந்த வார்த்தை ரொம்ப பொல்லாத வார்த்தை. அப்படின்னா 2 பாடுகளுக்கு நான் காரணம். ஒன்று. ரெண்டாவதாக உபத்திரவம் வந்து விட்டது. எங்கே வந்தார் இவர்? கவனிங்க, இதுதான் இஸ்ரவேலின் எல்லை, இது தென் தேசம், அதுக்கப்புறம் எகிப்து தான், இந்த பக்கத்தில் அரேபிய நாடுகள். ஆபிரகாம் இங்கேருந்து இங்கே வந்தார். இங்கே பஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணணும்? எங்கே திரும்பணும்? இங்கே தானே திரும்பணும். ஆனால் இவர் இங்கே போனார் மறுபடியும். இதுதான் ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன செய்வோம், ஒரு முறை ஒரு தவறு செய்கிறோம், அதனால நமக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டால் என்ன பண்ண, உடனே மரியாதையாக கத்திட்டு திரும்பிடணும்ல. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இன்னும் அடம் முடிச்சுட்டு மேலே போயிட்டே இருப்போம். இன்னும் தொடர்ந்து தவறான பக்கத்திலேயே பயணம் செய்வோம். அது நமது வாழ்க்கையோட ரெண்டாவது. இது ஆபிரகாமுடைய பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. சரி, அவர் எங்கே போனால் தெரியுங்களா, தென் தேசத்தில் பிரச்சனைன்னா எங்கே போயிருக்கணும், வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்திருக்கணும். எங்கே போனார்? சபிக்கப்பட்ட தேசத்துக்கு போனார். எங்கே போகிறார்? எகிப்து. எகிப்துக்கு 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நம்புகிறேன். ஒன்று, எகிப்து என்பது அன்ப்ராஃபிட்டபிள், அதாவது பயனற்றது. எகிப்து என்ற அனுபவம் என்னவென்றால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 30:7. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? எகிப்தியனை நம்பி போகிறது உனக்கு விருதா. அவன் என்ன செய்ய மாட்டான், உனக்கு உதவ மாட்டான். அதை விட நீ என்ன பண்ணு, பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு நல்லது. அப்போ எகிப்து என்றால் ஒரு அர்த்தம் என்ன, உதவாதவன். இரண்டாவதாக எகிப்து என்பது ஏசாயா 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 36. நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போம். ரெண்டாவது ட்ரெச்சரஸ் என்றால் சதிகாரன். எகிப்தியன் யாரு? சதி செய்கிறவன், ட்ரெச்சரஸ். நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தை நீ நம்புகிறாய். எகிப்து யாரு? நாணலே பலவீனமானது, அதுல என்ன நெறிந்தது. இந்த நெறிந்த நாணல் என்ன பண்றான், நாம் சடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம். அப்ப ஒரு சப்போர்ட்டுக்கு அதை பிடிச்சா என்ன ஆகும், ஒழுங்கா இருந்தாலே முடிஞ்சு போயிடும். இது என்ன, ஏற்கனவே நெறிந்த நாணல் என்ன பண்ணும், அதை பிடிக்கும் போது என்ன செய்யும்னா, அந்த உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நம்ம கைகளில் பட்டு உருவி போகுமா, கைகளை குத்தி விடும். அதாவது உதவாம போனா பரவாயில்ல, என்ன பண்ணும்னா உபத்திரவத்தையும் சேர்த்து செய்யும். அதுதான் எகிப்து, ட்ரெச்சரஸ், சதி செய்கிறவன். மூன்றாவதாக அழிக்கிறவன். எரேமியா 46ஆம் அதிகாரம், எரேமியா 46ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். டிஸ்ட்ராயர். மூன்றாவது இவன் யாரு? டிஸ்ட்ராயர், அழிப்பவன். ஒன்று, உபத்திரவம் வந்தால் எங்கே வரணும், திரும்பி தேவனிடத்தில் வரணும், பழைய அனுபவத்துக்கு வரணுமே தவிர எங்கே போய் விடக்கூடாது. நீங்களே நானும் அந்த தவறுக்கு மேலே தவறு செய்கிற இடத்துக்கு போக. எகிப்தினுடைய 3 அனுபவங்கள். ஒன்று, அவன் உதவாதவன். ரெண்டாவது சதிகாரன். மூன்றாவது அழிக்கிறவன், டிஸ்ட்ராயர். ஆகவே இங்கே பயனற்றவன், நம்ப முடியாதவன், அழிக்கிறவன், இவனை நம்பக்கூடாது. அடுத்தது ஆபிரகாமுக்கு வந்து என்ன தெரியுங்களா, அந்த பயணத்தில்
12ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை பார்த்தீங்கன்னா மனிதருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் மென். ஆபிரகாமுக்கு வந்து அந்த பயணத்தில் 3வது அனுபவம். இந்த பாடுகளின் பயணத்தில் முதல் அனுபவம் என்ன? ஆபிரகாம் தவறு வந்தது. தவறுக்கு காரணம், பிரச்சனை காரணம் யாரு? அவர் தான் பிரச்சனை காரணம். ஆனால் நமக்கு பாடுகள் வரும்போது இன்னொருத்தனை பழி சுமத்துவதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். 2வதாக உபத்திரம் வந்து விட்டால் ஒழுங்காக தேவ சமூகத்தில் திரும்பணும், இன்னும் தொடர்ந்து அந்த தவறை செய்யவே கூடாது. 3வது அப்படி போனால் என்ன வருது? அங்கே ஃபியர் ஆஃப் மென், மனிதனுக்கு பயப்படுகிற பயம். அங்கே போன என்னாச்சுது? சாராள்கிட்ட சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். அது பொல்லாத ஊர், அவர்கள் உன்னிமித்தம் என்னை கொண்டு விட்டு உன்னை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ என்ன வருது அவருக்கு? 3வது மனித பயம், ஃபியர் ஆஃப் மேன். எப்போ மனுஷனுக்கு பயம், மனுஷன் மேலே நமக்கு பயம் வரும் தெரியுங்களா? எப்போ தேவனை நாம் முழுமையாக நம்பலையோ அப்போ தான் மனுஷன் மேலே பயம் வரும். எப்போ நமக்கு மனிதனை கண்டா ஒரு பயம் வருது? மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த உபத்திரவத்தின் பயணத்தில். உபத்திரவம் ஏன் வருது? நான் தான் காரணம். அடுத்து உபத்திரம் என்ன பண்ணேன்? திரும்ப திரும்ப தவறு செய்கிறேன். இது செய்யும்போது அடுத்து தாண்டி விளைவு என்ன? மனுஷனை பார்க்கும்போதெல்லாம் பயம் வரும். மனுஷனை பார்த்து பயப்படுறோன்னா நாம் தேவனை பார்த்து ஒழுங்காக பயப்பட கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். தேவனுக்கு பயப்படுறவன் என்ன செய்ய மாட்டோம் ஒரு நாளும். மனிதனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஆபிரகாமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆபிரகாமுடைய பயம், அதாவது மனிதனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காரு. 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன் நிமித்தம் பூமியில் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்க. கர்த்தர் பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு எதை பிடிக்க முடியல? அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்க முடியல. மாற ஏதாவது எகிப்தியனை கண்டு பயப்படுகிறான். பயந்த போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சிங்கிங் சோல் இருக்கு தெரியுங்களா? மூழ்கி கொண்டிருக்கிறத என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு துரும்பு கிடைச்சி அதை கூட பிடிப்பான். லோத்தை கர்த்தர் தூதர்கள் வந்து சோதோமுக்கு வெளியே அழைத்து கொண்டு வர்றாங்க இல்லையா? வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் மலைகளுக்கு என்னால் போக முடியாது, இந்த சோவார் கிட்ட இருக்குதே. ஸோ ஹீஸ் அ சிங்கிங் சோல். அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்மா. அவன் எதை தேடுகிறான்? சின்ன ஊர் தானே, நான் இங்கே போயிடட்டுமா? அங்கே போனதான் அவனுக்கு கேடு ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஆத்மா மூழ்கி போகும்போது யாரை நம்பக்கூடாதோ அவங்களெல்லாம் நம்புவாள். ஆபிரகாமும் அதைத்தான் செய்கிறார். மூழ்க ஆரம்பிக்கிறார். யாரை பிடிக்கிறாரு? சாராள் பாட்டியை பிடிக்கிறாரு. உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார், ஒருத்தனும் தொட முடியாது. அதை நம்ப முடியல ஆபிரகாமுக்கு. ஆனால் எதை நம்ப முடிகிறது? கூட இருக்கிற ஒரு பலவீனமான சாராளை அவன் நினைச்சா தூக்கிட்டு போயிடும், அவ்வளோதான். சாராளை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்யலாம்? அவளை அழித்து ஆபிரகாமை காப்பாற்ற முடியாது, ஒன்று தான் செய்ய முடியும். ஆனால் தேவன் அப்படி இல்லையே. ஆபிரகாமுக்காக யாரையும் அழிப்பாரே. அதான சொன்னார், ஒன்று சபிக்கிறவனே நான் சபிப்பேன்னு கதை சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவனை நம்ப முடியல, மாறாக யார் நம்ப முடியாது? மனிதனை நம்ப முடிகிறது. எப்போ மனுஷனை நீங்களாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை கொண்டு வரும். ஆபிரகாமுக்கும் அதுதான் நடந்தது. சரி, அடுத்த தாட் நான் போயிடுறேன். இந்த 3 கருத்துக்களை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதனால ஆபிரகாமுக்கு வந்த பயன்கள் சொல்ல போனால், ஒன்று நாம் அன்னைக்கு கவனித்தோம், புவர் டெஸ்டிமோனி டு லோத். லோத்துக்கு வந்து என்ன ஆயிட்டான்? ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் தானே லோத்தை அழைத்து கொண்டு வந்தார். அழைக்கப்பட்ட லோத்து ஆபிரகாமை எதிர்த்து பேசுறான்ல, ஆபிரகாமுடைய சண்டை போடுறான்ல. ஆபிரகாம் தான் உடன்படிக்கைகளை இறங்கி வந்தார். சரிப்பா, நீ இப்படி போனால் நான் இப்படி போகிறேன், நீ அங்கே போனால் இங்கே போகிறேன்னு சொன்னார் இல்லையா? சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுடைய தவறான ஒரு சாட்சி. எகிப்துக்கு போனார், எகிப்தில் பொய் சொன்னார். பொய் சொன்னபோது என்ன பண்ணுறாங்க? சாராளை எடுத்துக்கொண்டான். எகிப்தின் ராஜா என்ன பண்ணுறான்? நிறைய செல்வத்தை கொடுத்தான் இல்லையா? ஆபிரகாம் அதை மறுத்திருக்கலாம்ல. மனைவியை தூக்குனதை தடுக்க முடியாது, கொன்னுடுவானுன்னு பயம். சரி, எடுத்துகிட்டு போட்டோம். அவன் பரிசு பொருளை கொடுத்தான்ல, ஆபிரகாம் வாங்காமல் இருக்கலாம்ல, அதை வாங்கினார். வாங்கினதுனால என்ன ஆச்சுன்னா, ஆதியாகமம் 13:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாமுக்கு என்ன ஆயிட்டாரு? சீமான் எப்படி ஆயிட்டாரு? மச்சான் பார்வோன் கொடுத்தது. பிரைஸ்லான். ஆமாம், ஏன்னா தங்கச்சி தானே தூக்கிட்டு போயிருக்கா, அப்போ மச்சான் தானே. சரியா? சாராளுக்கு கொடுத்த டவுரியில் இவர் சீமான் ஆயிட்டாரு. இது ஒரு பொழைப்பா? இது ஒரு சாதாரண மனுஷன் கூட செய்ய மாட்டானே. ஒரு பெரிய பரிசுத்தவான், கர்த்தருடைய 10 முறை தரிசனத்தை பெற்றவர். அவன் மனைவி எடுத்துட்டு போனா சரி, உயிர் பயம். அவன் கொடுத்த பொருளை ஏன் வாங்கினீங்க? ஆனால் அந்த ஆபிரகாம் நல்லவரானா? இதில் தான் பலவீனமே தவிர 14ஆம் அதிகாரம் வரும்போது சோதோம் ராஜா கொடுப்பான், பொருள்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள், ஜனங்களை எனக்கு தாரும். ஆபிரகாம் வாங்க மாட்டான். அப்போ என்ன சொல்லலாம் தெரியுங்களா?
நீ என்ன பணக்காரனாக்கணும்னு சொல்லக்கூடாதுடா, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன். ஆனால் இந்த தவறுகளிலிருந்து அவர் பாடத்தை கற்றுக்கொள்கிறார். அதுதான் முக்கியமானது. ஆபிரகாம் தவறு செய்தார், அதிலேயே அவர் தொடர்ந்து இருக்கலை. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இனிமேல் எவனா கொடுத்தானா வாங்கி பைக்குள்ளே போட்டக்கூடாது, அது மார்வாடி வேலை, விசுவாசி வேலை இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மார்வாடி எவன் கொடுத்தாலும் வாங்கி பின்னாடி போட்டே இருப்பான், சரியா? ஆனால் விசுவாசி அப்படி இல்லை, யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, கத்தட்ட மாத்திரம்தான் கைகளை உயர்த்தணுமே தவிர மனுஷன். அது பின்னாடி அவர் கற்றுக்கொண்டார், தன்னை மாற்றிக்கொண்டார். அது வரைக்கும் அவரை பாராட்ட வேண்டியது தான். ஆனால் இந்த தருணத்தில் அவருடைய உபத்திரவத்தில் என்ன தெரியுங்களா, லோத்துக்கு ஒரு குறைந்த ஒரு மாதிரியாக மாறினார். அடுத்தது கவனித்தோம், பார்வோனுடைய பாடுகளுக்கு யார் காரணம்? ஆபிரகாம் தான். கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறன்னா ஆசீர்வதிப்பேன்னாரு. ஆனால் இவன் அங்கே போனது என்னாச்சுது, பார்வோனுக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, அவன் வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை. காரணம் யார்? இந்த ஆபிரகாம் தான். இந்த பொய் சொன்ன ஆபிரகாமால யாருக்கு பிரச்சனை? எதிரிகளாகி சொல்ல போனால் புறவினத்து மக்களாகி அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு சாபமாக மாறவே கூடாது. நம்ம பாடுகள் என்ன ஆகிடும் சொன்னால், எதிரிகளுக்கு கூட இல்லை மற்றவர்களுக்கு கூட என்னன்னா உபத்திரவமாக நாம் மாறிவிடுவோம். இதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது. இது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? 12:16 வாசிங்க. ஆதியாகமம் 12:16. ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்போது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? பார்வோன் தயை பாராட்டினார். அவனுக்கு ஆடு மாடுகளும் என்னெல்லாம் கிடைச்சது? ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரிகள், கோழிகை கழுதைகள், ஒட்டகங்களும் கிடைச்சது இல்லையா? இதுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? உள்ள இந்த ஆடு மாடு, வேலைக்காரி, கோழிகை கழுதை, ஒட்டகம்லாம் வந்தது இல்லை. அதுக்குள்ளதான் ஆகாரம் இருந்தா. ஆகார் எங்கே தான் இருந்தா? அந்த வேலைக்காரிகள் தெரியுங்களா, அதில் தான் இருந்தா. அதுதானே இன்னைக்கு வரைக்கும் கேடு. அப்படின்னா ஆகார் ஒட்டி கொண்டது எப்போது தெரியுங்களா? ஆபிரகாமுடைய தவறான பயணத்தினால். ஆபிரகாம் தவறான ஒரு அடியை எடுத்துதான் நினைக்கிறோம். அந்த முதல் மனுஷன் நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு, அந்த சந்திரனில் போய் அந்த ஈகிள், அதுக்கு பேர் தான் ஈகிள் தான், சரியா? அந்த இறங்கி என்ன பண்ணா தெரியுங்களா, அதுலேருந்து முதல் அடி எடுத்து சந்திரனில் வைத்தார்ல, அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்குதா? சரி, அப்போ நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் காலை வைத்த 1969 அவர் அந்த காலை வச்சானே. அதுக்கு அப்போது அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் அந்த படத்தை போட்டு எழுதியிருந்தான், ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு ஸ்டெப். ஆனால் மனித குலம் எங்கேருந்து வைக்குதான்? பூமியிலேருந்து சந்திரன் வரைக்கும் காலை நீட்டுற மாதிரி அந்த அடி. அங்கே எவ்வளவு ஒரு சின்ன அடி தான், ஆனால் அது எவ்வளோ பெரிய அடின்னு சொன்னால், பூமியில் ஒரு காலை வச்சுட்டு அடுத்த காலை எங்கே அப்படி சந்திரனில் வச்சா அவ்வளோ பெரிய அடின்னு எழுதியிருந்தான். யோசிச்சு பாருங்க, பரிசுத்தவான் ஒரே ஒரு அடி தப்பாக வச்சா அது பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்கும். ஆபிரகாம் அதைத்தான் செய்து விட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு தவறான அடி வைத்தார். வைத்த போது என்ன தெரியுங்களா, இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பெரிய ஆபத்தை யாருன்னு சொன்னால் அந்த இந்த கூட்டம் தான் இல்லையா? இந்த கூட்டம் தானே. அதுக்கு காரணம் யார்? ஆபிரகாமுடைய ஒரு தவறான ஒரு பயணம். நீங்கள் எப்போவுமே நாம் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் நினைப்போம் ஒரு சின்ன தவறான அடி, மறுபடியும் ஆபிரகாம் திருப்பி வந்துட்டார். ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய ரியாக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதே, காலங்களை தாண்டி வரலாற்றை தாண்டி நிற்குது. இது எது வரைக்கும் இருக்கும்? இயேசு வர வரைக்கும் இது இருக்கும் பிரச்சனை. அப்படியா நாம் ஒரு கவனக்குறைவாக செய்கிற ஒரு சின்ன தவறு கூட, ஒரே ஒரு அடி தானே வச்சேன், திருப்பி நான் எடுத்துட்டேனே. ஆனால் அந்த ஒரு அடி உண்டாக்கின பாதிப்பை யார் மாற்றுறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று முடிந்து விட்டால் நம்ம எல்லாம் பாலை தயிராக்கலாம், தயிரை பாலாக்க முடியுமா? முடியாதுல்ல. கர்த்தர் செய்வார். யோபு சொல்வார், என்னை பால் போல வார்த்து தயிர் போல உரைய பண்ணினேன்பார். ஆனால் இயேசுநாதர் அப்படி இல்லை, தயிர்லேருந்து பாலை கொண்டு வந்துடுவார். பிரைஸ். உலகத்து மனுஷன் பால்லேருந்து தயிரை கொண்டு வர முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேபா என்றால் அர்த்தம் என்ன? ராக். பேதுரு என்றால் என்ன? நாங்கள் உங்களை என்ன பண்ணிட்டோம்? அதுவும் பாறைதாங்க. கேபாஸ்னாலும் பாறை தான், பெட்ரா என்றாலும் பாறை தான். ஆனால் அவருக்கு சைமன் ஒரு பேர் இருந்தது இல்லை, சீமோன். சீமோன் என்றால் என்ன அர்த்தம்? கடற்கரை மணல், சோல்ஸ், அதாவது நாணல்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் பொதுவாக அந்த பீட்டருக்கு நேராக கான்ட்ரவர்ஷியல் நேம் தான் சைமன். ஏன்னா பாறையிலேருந்து தான் மணல் வரும், பாறை உடைஞ்சு தான் உருக்குலைந்து தான் மணல் வரும். ஆனால் ஏசா எப்படின்னா இந்த சீமோனை பேதுருவா மாற்றிடுவார். அது கடற்கரை மணலாக என்னவா மாற்ற முடியும்? கற்பாறையாக மாற்ற முடிந்தவர் கர்த்தர் ஒருத்தர் தான். நாம் ஒருவேளை ஒரு அடி எடுத்து வைத்தால்
நம்ம வேணா கர்த்தர் சரி பண்ணலாம். ஆனால் நான் அந்த விளைவுகள் அதை மாற்றவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும் உலகம் அந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆபிரகாம் அன்றைக்கு ஒரு தவறான அடி எடுத்து வைக்காமல் இருந்திருந்தால். அதனால் இந்த உபத்திரவங்களின் பயணத்தை நம்ம கற்றுக்கொள்ள மிக முக்கியமான ஒன்று. சரி, கடைசியாக இதில் கற்றுக்கொண்ட பாடம், ஈசாக்குக்கும் ஒரு பொல்லாத மாடல் ஆயிட்டார். ஆபிரகாம் யாருக்கு பேட் எக்ஸாம்பிளாக மாறினார் தெரியுங்களா? ஈசாக்குக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் மாறியவர் எங்கே தான் போகிறாரு? எகிப்துக்கு தான் போகிறார். தகப்பனுடைய வாழ்க்கையில் வருகின்ற உபத்திரவங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வரும். தகப்பன் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் அதை அனுமதித்தார் என்றால், அந்த அனுபவத்திலிருந்து தகப்பன் பாடத்தை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இப்படி எனக்கு வாழ்க்கையில் பஞ்சம் வந்தது, பஞ்சம் வந்தபோது நான் என்ன செய்தேன்? தப்பான வழியில் நடந்தேன், கர்த்தர் ஆனாலும் திருப்பி எனக்கு கொண்டு வந்து செழிப்பை கொடுத்தாருன்னு சொல்லணும்ல. ஆபிரகாம் ஒரு தவறான வழியை செய்தார். அதே தவறை யாரும் செய்கிறாங்க? எனக்கு எப்போதுமே ஆச்சரியமான ஒன்று, ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்தால் எங்கே போவார்? அவர் எகிப்துக்கு போவார். ஈசாக்குக்கு பஞ்சம் வந்தால் எங்கே போவார்? எகிப்துக்கு போவார். யாக்கோபு பஞ்சம் வந்தால் எங்கே போவார்? எகிப்துக்கு போவார். பார்வோனுக்கு பஞ்சம் வந்தால் அவன் எங்கேயும் போகல, எகிப்தில் தான் இருந்தான். அவன் ஊர் அவன் காலி பண்ணலை. அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம் கூட தேவ மனிதர்களுக்கு இல்லை. பாருங்களேன், அவனுக்கு பஞ்சம் வந்த என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அவன் பஞ்சம் வர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவனுக்கு கனவு கொடுக்குறாரு. பஞ்சத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி கனவு கொடுத்து அதை 1க்கு 2ஆக கொடுத்து ரெட்டிப்பாக உறுதிப்படுத்தி கொடுத்து சொல்றாரு, நீ இப்படி செய்தன்னா நீ பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல, முழு உலகமும் உன்னால காப்பாற்றப்படும் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார்ல. அது ஏன் ஆபிரகாமுக்கு செய்யல? அது ஏன் ஈசாக்குக்கு செய்யல? அது ஏன் யாக்கோபுக்கு செய்யல? அது ஏன் தாவீது 2 சாமுவேல் 21:1-3 வரை வாசிக்கிறோம். தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் போட்டிருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர் ஆகிட்டு அவருக்கு பஞ்சம் வரலாமா? அப்படின்னா புறவினத்து மக்களுக்கு கூட போய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் பைபிளில் இருக்கு. எனக்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சாராள் தனக்கு வேண்டும் என்று பெலிஸ்தீர் ராஜா அபிமெலேக்கு எடுத்துக்கொள்கிறான், கேரார் ராஜா எடுத்து வைத்துக் கொள்கிறான். அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கு போய் ஒரு கனவு கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைபிளில் 32 பேர் கனவு கண்டிருக்காங்க. முதலாளி யாருன்னு அபிமெலேக்கு தான். பைபிளில் ஃபர்ஸ்ட் ட்ரீமர் யாருன்னு சொன்னால் ஒரு புறஜாதி மனுஷன். யாருக்கு கிடைக்கல? தேவ ஜனங்களுக்கு கிடைக்கல. முதல் கனவை யாருக்குன்னா அபிமெலேக்குக்கு தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன் இன்னொருடைய மனைவி அவளை தொடாதுன்னு சொல்லி அவனை மிரட்டினார்ல. ஏன் இதை தாவீதுக்கு செய்யலை? இன்னொருடைய மனைவி, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறான். தாவீதை கொன்னுடுவான்டா அப்படி சொல்லணும் தானே? ஏயா அடுத்த வீட்டுக்காரன்னா போய் மிரட்டி இது தப்பு செய்யக்கூடாது சொல்ல. அவன் சொல்லுவான், நான் இதை உத்தமயத்தோடு செய்த நமக்கு தெரியாதா? அவன் கர்த்தரை முறைக்கிறான் அவன். ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உத்தமயத்தோடு செய்தங்கிறதா தான் உன்னை ஒன்றும் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா. எனக்கு இந்த சின்ன வயசில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆள், என்னை தவிர மீது எல்லாட்டையும். என்னுடைய ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, இது அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவோம் பசங்களோடு சேர்ந்து. எங்கள் அப்பா ஒரு பெரிய வாத்தியார், ஆனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கூட விளையாடுவாங்க. எங்கிட்ட மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எங்கிட்ட விளையாட மாட்டான். அவன் கண்டிப்பாக ஏன்டா விளையாட போகிற போட திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா அவங்களும் விளையாடிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். எனக்கு போல எங்கள் அப்பா அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. எனக்கு கடுப்பு அடிக்கும். அது நினைப்பேன், என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டுற அன்பை இவங்க என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. இதை படிக்கும் போதில் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். சும்மா இந்த கேராரின் ராஜாவே காதை முறுக்கிறாரு கர்த்தர், டே தொலைச்சிருவோம் ஒன்று, அடுத்தவன் மனைவி தொடாதடா அப்படின்னு சொன்னார்ல. ஏன் இந்த தாவீதுக்கு அதை சொல்லக்கூடாது? சொல்லலை. அப்படின்னா கர்த்தர் நம்ம மேலே அக்கறை இல்லாதவரான தெரியல, நம்மெல்லாம் கொழுப்பு பிடிச்சவனுங்கன்னு அர்த்தம். நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டோன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் நம்மகிட்ட சொல்கிறது இல்லை. பார்வோனுக்கு ரெட்டிப்பாக கனவை கொடுத்து அந்த தடுக்கிறாரே, ஒன்றும் தடுக்கலையே. பிரச்சனை வந்தபோது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் வந்த பஞ்சத்தை இல்லாமல் ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்ததுன்னு போட்டிருக்குது. அப்படின்னா ஆபிரகாமுக்கு வந்த பஞ்சம் யாருக்கு வருது? ஈசாக்குக்கு வருகிறது. வந்த உடனே ஈசாக்கு எதை யோசிப்பா? எங்கள் அப்பா எப்படி பஞ்சத்தில் பிஹேவ் பண்ணார், எப்படி நடந்துக்கிட்டாரு அவரா? உடனே என்ன பண்ணார்? நேராக எகிப்துக்கு போனார். நம்மளும் மூட்டையை கட்டுறோம்டா எகிப்துக்கு. அடுத்தது அங்கே போனோன்னு என்ன சொன்னார்? அம்மாவை பார்த்து தங்கச்சின்னு சொன்னார். நாமும் நமக்கு ஒரு ரெபேக்கா இருக்கிறோம், அவளை என்ன சொல்லுவோம்? அப்படி தானே செய்கிறான். அப்படின்னா Abraham became a poor model, poor testimony to even his son Isaac.
ஈசாக்குக்கும் ஒரு தவறான ஒரு மாதிரியாக மாறி போயிட்டார்ல. இது பாடுகள் மிக மிக பொல்லாது. பாடுகளின் பயணத்தில் நீங்கள் நானும் செய்யக்கூடாதவைகளை ஆபிரகாம் செய்திருக்கிறார். இது ஆபிரகாமை குறைத்து மதிப்பிடுவதற்கல்ல, நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் என்ன செய்யணும்? அவங்க செய்த தவறையே செய்து விடக்கூடாது. அவங்க தவறு செய்தார்கள், அப்படி பலனை அனுபவித்தார்கள். அதுபோல் நீங்கள் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லது பாடத்தை கற்றுக்கொண்டு அதை நம்ம செய்யாதபடிக்கு மாறா திருப்பி என்ன சொல்லக்கூடாது? ஆபிரகாமை செய்தார்ல, நான் செய்தா என்ன? அப்படி தானே வந்துடுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தாம்பரத்தில் தான் இருக்கிறாராம் ஒரு புண்ணியவான். யாருன்னு எனக்கு தெரியல. நானும் தேடுறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறார் அந்த ஆசாமி யாருன்னு. என்னடனா ஒரு சென்னையில் ஒரு ஐக்கியம் இருக்குதா. என்ன ஐக்கியம்னா, 2 மனைவிகள் உள்ள ஊழியர்களின் ஐக்கியம். 2 மனைவிகள் உள்ள ஊழியர்களின் ஐக்கியம் ஒன்று இருக்குதா. அதுக்கு ஃபவுண்டர் தாம்பரத்தில் இருக்கிறார் ஒருத்தர். எனக்கா வலிமையான கடுப்பு, நம்ம ஊரில் அப்படி ஒரு புண்ணியமாக இருக்கிறானா, அப்படி ஒரு ஐக்கியம் வச்சுருக்காங்களா. அதை என்கிட்ட சொன்னவர் சொன்னார். அவர் நல்ல பாடுறவர், பாட்டெலாம் எழுதுகிறவர், நல்லா பண்ணுவார். இவருக்கு அவரை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கிறார் இந்த ஊழியக்காரர். அவரை இது தவறியா, ஒருவனுக்கு ஒருத்தின் தான் இதில் போட்டிருக்குது, ஊழியம் செய்கிறீங்க, இது தவறான முந்தாருன்னு சொன்னாரான். ஆபிரகாமுக்கு 2 மனைவி இல்லை, யாக்கோவுக்கு 4 மனைவி இல்லை, சாலமோனுக்கு 1000 பேர் இல்லை, தாவீதுக்கு 17 பேர் இல்லை. அவங்களாம் கர்த்தருக்கு உண்மையாக இல்லையா? அவங்களாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலையா? அவங்களெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சாருன்னா நான் ஏன் செய்யக்கூடாது? நியாயம் தானே? அது சொன்னார், உன் மேலே நீ அக்னியை கூச்சிக்கிற, நீ கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துகிற ஒரு வேலையை செய்துட்டு சொன்ன போது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு தெரியும், போ வேலையை பார்த்துட்டு போ. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேரும். அவர் மிரட்டினார், திரும்பி வந்துட்டு சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, அது உங்கள் ஊரில் இருக்கிறான் அந்த ஆச்சாமி அப்படின்னாரு. என்ன சொன்னார், சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறாரு. அவர் சொன்னார், உங்கள் ஊரில் தான் அந்த ஆள் இருக்கிறான். 2 மனைவிகள் உள்ள ஊழியர்கள் ஐக்கியமே ஒன்று வச்சுருக்காங்க. அப்படின்னா நாம் அந்த முன்னாடி செய்கிறவங்க செய்கிற தவறுகள் பின்னாடி வரவங்கள பாதிக்கும். அது நான் எப்போதுமே நினைப்பேன். ஆபிரகாமுக்கு குறைஞ்சது 3க்கு மேலே மனைவிகள் இல்லையா? சாராள், ஆகார், கேத்தூராள், மறுமனைவிகள்னு அதுக்கப்புறம் இருக்குது. மனைவி இல்லை, மனைவிகள். இன்னும் குறைஞ்சது 5ஆவது இருந்திருக்கணும் அவருக்கு. சரியா? அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைவர் யாக்கோபு, அவருக்கு 4. லேயாள், ராகேல், பில்காள், சில்பாள், 4 பேர் தானே. ஆனால் 2க்கு நடுவில் ஈசாக்கு ஒரு மனைவி தானே. இங்கே 5 மனைவி, இங்கே 4 மனைவி. அப்படின்னா முன்னோர்களுடைய தவறான உதாரணம் நம்மளை பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் சரியான அர்ப்பணிப்போடு வாழ்வோமானால் அங்கே 5 இங்கே 4, நடுவில் யார் இருக்கான்? ஒரு ஈசாக்கு, அவனுக்கு ஒரு மனைவி தானே. காரணம் என்னவென்றால் அவன் தன் மனைவிக்கு தாயின் இடத்தை கொடுத்தான். அது 24:63 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவளை பார்த்தான், சாயங்காலம் வெளியே போனான், ரெபேக்காளை பார்த்தான். அவன் வேலைக்காரன் விலைக்கு சொன்னபோது என்ன பண்ணா தெரியுங்களா? அவளை தன் தாய் சாராளின் கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளை மனைவியாக்கி பின்பு நேசித்தான் போட்டிருக்கு. திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். முதல்ல ஒரு மனைவிக்கு எந்த இடம்? தாயின் இடம். தாயை மாற்ற முடியாதுல்ல, அதனால தான் ஈசாக்கு மாற்றலை. தாய் ஒரு தாய் தானே இருக்க முடியும். எல்லாரையும் அம்மானு கூப்பிடலாம், ஆனால் பெற்றவள் ஒருத்தி தானே இருக்க முடியும். அதே போல் எல்லாரையும் நாம் அன்பு கூறலாம். இப்போது நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமான் சொல்லுகிறான், நான் அநேக ஸ்திரீகளை கண்டதுண்டு, ஆனால் நீ அவர்கள் எல்லாவற்றிலும் மேலானவள். நிறைய பெண்கள், அவங்க அம்மா இருக்கிற, அக்கா இருக்கிற, தங்கை இருக்கிற, அத்தை, சித்தி, எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் மனைவி ஒருத்தி தானே. 60 மனைவிகள் இருக்கலாம் உன்னத பாட்டில், ஆனால் ராஜகுமாரத்தி ஒருத்தின்னு தான் போட்டிருக்காதுல்ல. மனைவிகள் அநேகம் இருந்திருக்கு, அவனுக்கு ஸ்திரீகள் அநேகம் உண்டு, ஆனால் ராஜகுமாரத்தியா தான், ராஜஸ்திரீ ஒருத்தி தானே. அதே போல் கிறிஸ்துவுக்கு எத்தனை சபைகள் சொல்லியிருந்தாலும் மணவாட்டி ஒன்று தானே. எத்தனை 1000 பிரிவுகளாக இன்னைக்கு இருந்தாலும் அவருக்கு மணவாட்டி ஒன்று தானே. அப்போ முன்னோர்களுடைய தவறு நம்ம பாதிப்பதற்கு என்ன நாம் இடம் கொடுத்தால்தான். ஆபிரகாமுக்கு இல்லை என்றால் யாக்கோபுக்கு நடுவில் இருக்கிற ஈசாக்குக்கு ஒரு மனைவி என்றால், ஆனால் தான் கர்த்தர் அவனை சொல்லுகிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். மற்ற யாருக்கு அந்த பேரை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் தன்னை ஈசாக்கின் பேரோடு இணைத்துக் கொண்டு சொல்லுகிறார், கர்த்தர் யார்? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். காரணம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கை முறை. அதனால ஈசாக்குக்கு ஒரு புவர் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் மாறினார். ஆனால் ஈசாக்கு அந்த எல்லையை தாண்டி போகல. எகிப்துக்கு போனால் கர்த்தர் தடுத்துட்டாரு. மனைவியை சகோதரின்னு சொன்னால் அபிமெலேக்கு பார்த்துட்டான், காது பிடிச்சி முறுக்கிட்டான். டேய், அவன் தூக்கிட்டு போகல பாருங்களேன். அவள் யாரும் எடுத்துகிட்டு போகல, ரெபேக்காவை அவன் எடுத்துக்கொண்டு போகல. மனைவின்னு சொன்னானே தவிர என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவன் வீட்டில் இருக்கும்போது பார்த்தான், ஆகா இது அண்ணன் தங்கச்சி மாதிரி தெரியல, கணவன் மனைவி என்று என்ன பண்ணிட்டான், அவங்கள விடுதலை செய்து விட்டுட்டானே.
அப்படியான இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். நீங்கள் நானும் பாடுகளுக்குள்ளே போகும்போது பாடுகள் நம்மோடு நிற்காது, நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியை பாதிக்கும். சரி, இதற்கு சமமான சங்கீதத்தை நாம் இன்றைக்கு கவனித்தோமான்னு தெரியல எனக்கு. சங்கீதம் 123. சங்கீதம் 123. சங்கீதம் 123 இந்த பாடுகளின் பயணத்தில் ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும், அவர் என்ன செய்ய தவறினார் என்பது மிக அழகாக சொல்லியிருக்காங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 123:1. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்தில் என்னுடைய கண்களை. இந்த பாடுகளின் பயணம் 4வது பயணம், அந்த ஆரோகண சங்கீதத்தில் 4வது சங்கீதம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் போனாரு, தவறு செய்தார், கர்த்தரை நோக்கி பார்க்கல. யாரை நோக்கி பார்த்தா? பார்வனை பார்த்தாரு, சாராளை பார்த்தா, பின்னாடி திரும்பி வந்துட்டார். யாரை பார்க்க வேண்டும்? சங்கீதம் 123:1 வாசிக்கிறோம். லுக்கிங் டு காட் ஹூ இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சங்கீதம் 11:4 வாசிங்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கார். அப்படி சிங்காசனம் பரிசுத்த ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் அங்க இருந்தாலும் கண்ணு எங்க தான் இருக்குது? மனுபுத்திரரை நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்னா அவர் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, நாம தான் அவரை பார்க்க தவறி விடுகிறோம். இயேசுவை அந்த பிரதான ஆசாரியர் வீட்டில் அடிக்கும் போது, துன்பப்படுத்தும் போது இயேசுவோட கண்களை கட்டினாங்க. கட்டுவதற்கு முன்பாக இயேசு என்ன பண்ணா தெரியுங்களா? திரும்பி பார்த்தார். யாரை? பேதுருவை பார்த்தார். பேதுருவை பார்த்தபோது பேதுரு யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறான்? இவரை தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவர் சும்மா இருக்கலாம், திரும்பி பார்க்கிறார். இவன் என்ன பண்ணுறான்? அது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி. இயேசுநாதர் கண்ணை இதுவரைக்கும் திறந்து வச்சிருக்கானுங்க, பேதுருவை பார்க்குற வரைக்கும். பார்த்த உடனே என்ன தெரியுங்களா? அவருடைய கண்கள் கட்டப்படுகிறது. அப்போ இயேசு ஒரு முறை தான் அவனை பார்க்கிறார். ஆனால் பேதுரு என்ன பண்றாரு? எப்போதும் அவரையே பார்த்துட்டு இருக்கார். மறுதளிக்கிறார், தெரியாதுன்னு சொல்றாரு, தூஷிக்கிறார், நிந்திக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் மாத்திரம் யார் மேலே தான் இருக்குது? அவரே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் உனக்கு தான் பயம் இருக்குல்ல, விழுந்து ஓடி போகிறது தானே. அது எப்படி போக முடியும்? என் ஆண்டவர் இருக்கிறார், எப்படி போக முடியும்? போகவும் முடியலை. அதே நேரத்தில் அவரை அறிக்கை செய்யவும் முடியலை. ஆனால் என்ன செய்ய முடியலைன்னா, அந்த கண்களை மாத்திரம் இயேசு மேலேருந்து எடுக்கவே முடியலல்ல. தவறு தான் செய்கிறார், ஆனால் கூட தேவன் மேலே வைத்த கண்களை அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அகற்றலை. ஆபிரகாம் தவறு செய்கிறார், ஆனால் என்ன செய்திருக்கணும்? தவறு செய்யும் போதெல்லாம் யாரை பார்த்துருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்துட்டே இருந்திருக்கணும். ஆனால் அவர் தவறி விட்டார். ஆனால் சங்கீதக்காரனை சுட்டி காட்டுகிறார், பரலோகத்தில் இருக்கிறவரே என் கண்களை என்ன உண்மையே நோக்கி கொண்டிருக்க. கர்த்தரை எதுக்கு நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? இதோ இல்லை, கர்த்தரை எதுக்கு நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? தேவத்திலிருந்து 4 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சங்கீதம் 34:5 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், நம்முடைய பிரயாணத்தில் எந்த இடத்துல தவறு செய்திருந்தாலும் சரிதான், அந்த தவறு செய்த நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக என்ன செய்யறது தெரியுங்களா? ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உடனே கூட. ஏன்னா தவறு செய்து விட்டான், தவறு செய்தாலும் என்ன பண்ணுறாள்? நம்ம தானே பார்க்குறான். இந்த பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? அடித்தா கூட ஓடி வந்து காலை கட்டிச்சுன்னு வச்சிங்களேன், பிள்ளைகள் அடிக்க தோணாது. அதுக்கப்புறம் தப்பு தான் பண்ணிச்சு, கோவத்தில் அடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அடியை வாங்கிட்டு தெருத்துறவா ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் ஆத்திரம் ஜாஸ்தி ஆகும், துரத்து அடிக்கணும்னு தோணும். அதுவே ஒரு அடி விழுந்தோன்னு ஓடி வந்து மம்மின்னு காலை கட்டி பிடிச்சின்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஒன்று வேகமாக அடிக்கவும் முடியாது. என்ன கிட்ட வந்துட்டுல அடியும் வேகமாக விழாது. சில பிள்ளைகளுக்கு டாக்டிஸ் இருக்காது, வந்து கரெக்டாக கிட்ட வந்துட்டேன்னா அது அடித்தாலும் சரியாக விழாது. வேகமாக கொஞ்சம் தூரத்தினால தான் அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக விழும். கிட்ட இருந்தால் அடி வேகம் குறைஞ்சிடும். மாத்திரம் இல்லை, ஒரு தடவைக்கு மேலே அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை நம்ம விட்டு அவரை யார்கிட்ட போகும்? அது வந்துடும்ல. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதாவது பரலோகத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார். அப்படி கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது, அவர்கள் இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் தவறு செய்யும் போது என்ன பண்ணணும்னு சொன்னால் உடனே அவரை நோக்கி பார்க்கல, அப்போ தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும்னா அப்படி பார்ப்பதை தவிர்ப்போம். அந்த நேரத்தில் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா?
பார்க்கறதே தவிர்ப்போம். சிலர் தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டு வேற எல்லாம் பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பான், அப்படி வேற எங்கேயும் பார்க்குற மாதிரி. ஆனால் தெரியும் கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஆனால் வேற எங்கேயும் பார்த்து அந்த பார்வையை தவிர்க்கிறாங்க இல்லையா? கர்த்தரிடத்தில் அந்த பழக்கமே வேண்டாம். ஏனென்றால் நமது முகத்தை பிரகாசிக்கிறவர் அவர் தான், நமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் அவர் தான். ஆகையினால அவரை நோக்கி பார்த்தா மாத்திரம்தான். என்னாகும் 6:23 முதல், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த 25ஆம் வசனத்துல இந்த பிரகாசிக்க பண்ணின்னு இருக்கு தெரியுங்களா? அடுத்தது பிரசன்னமாக்கின்னு இருக்கும் அடுத்த வசனத்துல, முகத்தை பிரசன்னமாக்கி. அதுக்கு த மெசேஜ்ங்கிற பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது? மே த லார்ட் ஸ்மைல் அட் யூ. கர்த்தர் உன்னை பார்த்து என்ன செய்யட்டும்? புன்னகைக்கட்டும். அந்த உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி தமது முகத்தை பிரசன்னமாக்கின்னு போட்டிருக்குது. அதுக்கு எபிரேய மொழியிலிருந்து அந்த மொழியாக்கத்தை எப்படி பண்ணுறாங்கன்னா, மே த லார்ட் ஸ்மைல் அட் யூ. எந்த தவறு செய்தாலும் தவறு செய்த நிலையிலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவர் என்ன பண்ணுவார்? அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் முகத்தில் என்ன வருமோ? ஒரு புன்னகை வரும். அந்த புன்னகை என்ன செய்யணும்? நம்ம முகத்தில் ஒட்டி கொள்ளும். அவருடைய சந்தோஷம் என்ன பண்ணும்? நம்முடைய முகத்தில். மோசேவே கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்த போது அவருடைய முகத்தில் அந்த வெளிச்சம் வந்தது இல்லையா? எப்படி வந்தது? தேவனுடைய மகிமை முகத்தில் வந்தது. ஒரு மகிமையான ஒரு அனுபவம். உங்களுக்கு ஒன்று சுட்டி காட்டுகிறேன். ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்? அது அவன் தலையெழுத்து. எங்களை கேட்டா எத்தனை வருஷம்? 70 வருஷம். சரியா? சங்கீதம் 90:10. ஒரு ஆயுசு நாட்கள் 70 வருஷம். நம்ம அப்படியே எடுத்துப்போம், 70ன்னு எடுத்துப்போம். சரியா? 70ன்னா எத்தனை நாட்கள்? இது வேண்டாத வேலை. இது 70ன்னு சொன்னோமா அது விட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் 320 நாங்கள் பெருக்கிட்டு இருப்போமா? சரி, நீங்கள் பெருக்க வேண்டாம், நானே சொல்லுறேன். 25,550 நாட்கள். 70 வருஷம்னா எத்தனை நாட்கள்? 25,550 நாட்கள். சரியா? இதில் 40 நாட்கள் என்றால் 6,323 அவர் எழுதி போயிடும், அவ்வளவுதான். சரியா? இத்தனை மடங்கு ஒரு மனுஷன் இருக்க போகிற வருஷம் நாட்கள் 25,550ன்னா 40 நாட்கள்ங்கிற ஒரு சின்ன பகுதி தான், டைனியஸ்ட். அப்படின்னா ஒரு 6,300க்கு கீழே குறைந்த மடங்குகள் குறைவு. இந்த ஒரு சின்ன காலத்தில் நீங்களும் நானும் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழ்வோமானால், இந்த ஒரு சின்ன பகுதி இந்த ஒரு பெரிய பகுதிக்கு முழுமையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது ஒரு குறுகின காலம். சொன்ன 6,323 மடங்கு சிறியது. ஆனால் இதில் எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள், நான் 40 நாள் நாளை முக்கியப்படுத்தலை. நமது வாழ்க்கையில் ஒரு சின்ன காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்து சில பயிற்சிகளை, சில ஆவிக்குரிய முயற்சிகளை இன்னும் தேவனோடு இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோமானால், இது என்ன பண்ணுது? இந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், இத்தனை வாழ்க்கைக்கும் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். யூதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூடார பண்டிகை 7 நாள் இருக்குது தெரியுங்களா? எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து எருசலேமில் வந்து உட்கார்ந்துருப்பானுங்க. அந்த நாள் அது தேவனை தேடுகிற நாட்கள், உபவாசி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள். அதே போல் உங்களுக்கு எனக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குமானால், இந்த சிறிய காலம் இந்த பெரிய காலத்தை கண்டிப்பாக மாற்றிவிடும். பைபிளில் 40 உங்களுக்கு தெரிஞ்சது தானே? முதல் 40, இந்த 40க்கு வேத பண்டிதர்கள் கொடுக்குற பேர் என்ன தெரியுங்களா? பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்குகின்ற காலம். பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவின் நாட்டில் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது இல்லையா? அந்த மழை என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? தேவனை மனஸ்தாபப்பட வைத்த உலகத்தை மறுரூபமாக்கிட்டு. நம்ம பாண்டில் சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு டெத்துன்னு வச்சிங்களேன், பாடி எடுத்துகிட்டு போனால் வீட்டெல்லாம் கழுவுவாங்கல்ல. எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு ஐதீகம், கழுவி அதை சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா? ஏன் சில நோய் கிருமிகள் இருக்கலாம், சில குழந்தைகள் இருக்காங்க, பாடி கொண்டு கழுவுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த நோவா காலத்தில் உலகம் கெட்டு குட்டிசில அழுகி நாட்டம் எடுத்தது. கர்த்தர் என்ன பண்ணார்? 40 நாள் ராத்திரி பகலும் மழையை பெய்ய வச்சு என்ன பண்ணுறாரு? பூமியை நல்லா கழுவி நல்லா தொடச்சி சுத்தமாக்கி நோவாவை கொண்டு உள்ள வச்சுட்டார்ல மறுபடியும். அப்படின்னா இதுக்கு என்ன காலம் தெரியுங்களா? இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு த டீகேய்டு வேர்ல்டு. அழுகிப்போன உலகத்துக்கு ஒரு மறுரூபம். ரெண்டாவது ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசேயின் வாழ்க்கையில் 40 நாட்கள்.
அந்த 40 நாள் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? மோசையின் முகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தது? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்ததுக்கு அந்த 40 நாட்கள் தான். 1 ராஜாக்கள் 19:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா கர்த்தர் சமூகத்தில் இருந்து தேவ உணவை உண்டு என்ன பண்ணுறாரு? 40 நாள் இரவும் பகலிருந்து ஓரைவுக்கு வந்தார் இல்லையா? கர்த்தர் கேட்ட, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா, தேவனோடு நடக்கிற தேவ மனிதர்கள் கூட சமயத்தில் என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்துக்கு மாறாக தேவனை செய்திருவான். தேவ பலத்தினால, தேவன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால தான் 40 நாள் நடந்தாராம். நடந்தது தப்பான திசையில் நடந்துட்டார் பாருங்க. கர்த்தர் அவருக்கு வைத்திருந்த வேலை ஒரு இடத்துல, அவருக்கு போனது மற்றொரு இடத்துல. அந்த 40 நாட்கள் என்ன பண்ணி தெரியுங்களா? தேவ சித்தத்துக்குள்ள மறுபடியும் அவரை கொண்டு வருவதற்கு எலியாவின் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கினது. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நினைவைக்கு ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்ததில்லை. அந்த 40 நாட்கள் என்ன பண்ண? 40 நாள் உபவாசம், 40 நாள் கடை முடிஞ்சு போச்சியா அப்படி சொன்னோன்னு என்ன தெரியுங்களா? இந்த 40 நாள் நினைவே மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்தது. அவனுக்கு பிரச்சனை என்ன? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியலை. வலது கை என்பது நித்தியத்தை குறிப்பது, இடது கை என்பது உலகத்தை குறிப்பது. ரெண்டுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியலை. கர்த்தர் அந்த 40 நாட்கள் என்ன செய்ய முடிந்தது? ஒரு மறுரூபத்தை கொண்டு வர முடிந்தது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் தான் உயிரோடு இருப்பதாக சீஷர்களுக்கு அநேக திஷ்டாந்தங்களால் உறுதிப்படுத்தினான்னு போட்டிருக்குது. சீஷர்களுக்கும் ஒரு மறுரூபம் தேவைப்பட்டது. உயிரோடு இருந்த போதும் சொன்னாரு, நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு, நம்பல. உயிர் தெழுந்த பிறகு அவர்கள் நம்பல. பரத்துக்கு ஏறி போகும் முன்னே அவர் தானே தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். அவர்களுக்கு ஒரு மறுரூபம் தேவை. அப்படின்னா ஒரு குறுகின காலம் தான் இது, மிக மிக குறைந்த காலம். அந்த காலத்தில் செய்கிற ஒரு தீர்மானம், அந்த காலத்தில் எடுக்கின்ற ஒரு முயற்சி, அது ஒரு பெரிய மகிமையான வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வரும். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நடக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் நமது முகத்தை பார்த்து புன்னகை செய்கிறார். முகத்தை பார்த்து அவர் பிரகாசிக்க பண்ணி அவர் பிரசன்னமாக்கிலாம் போட்டிருக்குது. அதுக்கு எபிரேயர்ல பார்த்தா, மே தி லார்ட் ஸ்மைல் அட் யூ. கர்த்தர் உன்னை பார்த்து புன்னகை கிட்டும். கர்த்தர் எல்லாரும் பார்த்து சிரிக்க முடியாது, கர்த்தர் நகைப்பார். சங்கீதம் 2 பார்த்தீங்கன்னா, பூமியின் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தர் அவங்கள பார்த்து என்ன செய்யறா? நகைத்தான் போட்டு, நக்கலா சிரிக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் நக்கலா நிறைய சிரிப்பார், ஆனால் புன்னகைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? அவர் புன்னகைக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை தவறு செய்து விட்டால் என்ன செய்யணும்? அவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறதுன்னு சொல்ல போனால், கர்த்தர் நம்மை பார்த்து புன்னகை செய்கிறார். இரண்டாவதாக ஒன்று, நாம் அவர் முகத்தை நோக்கி பார்ப்பதனால இரக்கம் கிடைக்கிறது, தேவ இரக்கம். முதல்ல ஃபார் ரேடியன்ஸ். எதற்காக நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால், தேவன் நம்மை பார்த்து புன்னகிக்க வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எதற்கு? ஃபார் ரேடியன்ஸ். கர்த்தர் நமது முகத்தை பார்த்து புன்னகிக்க. சங்கீதம் 34:5. அடுத்தது ஃபார் மெர்சி, இரக்கத்துக்காக. எதற்காக நாம் கர்த்தரை இன்னைக்கு நோக்கி பார்க்க வேண்டும்? ஃபார் மெர்சி. தேவனிடத்தில் எப்போதும் இரக்கம் உண்டு. இரக்கம் இல்லாத தேவனை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. கோபத்தின் உச்சக்கட்டத்தில் அவர் இருக்கும்போது கூட அவர் கண்களில் என்ன உண்டு? இரக்கம் உண்டு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை அப்படின்னா என்ன வேணா, ஒரு கிரேட்டஸ்ட் டர்மாயில் எல்லாம் தலைகளை உருண்டு பிறண்டு போகிறது, ஆனால் அவருடைய கண்களில் மாத்திரம் கிருபை எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நல்ல வசனம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 6:9-10 வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இது என்ன காலம் தெரியுங்களா? 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக கர்த்தர் ரொம்ப கோபமா உச்சக்கட்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது உலகத்தை தொலைச்சிடறான் பார் அப்படின்னு வந்து பொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட என்ன கிடைத்ததாம்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது?
கோபத்தின் உச்சகட்டத்தில் கத்த இருக்கார், அடிச்சிடம்பார், தொலைச்சிடம்பார், கூண்டோடு அழிச்சிடறேன், இது கோபத்தில் கத்த பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போட்டு. ஏன் கிடைச்சது ஐயா? நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், அதுதானே? அது இல்லை. அந்த 8ஆம் வசனத்துல நோவாவுக்கு கத்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுன்னு போட்டிருக்கீங்களா? அது கிரேக்க எவ்ரேமில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆங்கிலத்தில் he found, Noah found grace in the eyes of the Lord. கத்தர் இருக்கா தெரியுங்களா? நோவாவுடைய கண்ணில் தேடுறானா, இதை கிருபையை தேடினானா. ஏன்னா அவர் சொல்லிருக்காரு, மலை விலகினாலும் பர்வதம் போனாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாதுன்னு போட்டிருக்கிறாரு. அந்த கோபத்தின் நேரத்திலும் நோவா என்ன பண்றான்னா அவருடைய கண்களில் கிருபையை தேடுகிறான். அந்த கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கண்களில் கிருபை அவன் தேடினால் கண்டுபிடித்தான். அவன் நீங்களான கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது யோசித்து பாருங்களேன். தாவீது தவறு செய்து விட 10 தவறி விட்டால் நாத்தான் தீர்க்கதரிசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தப்புன்னு தேவ சமூகத்தில் விழுந்துருவான். ஆமாம், நான் பாவம் செய்தேன், இந்த மணியும் என்று காலில் விழுவான். விழுந்தது மாத்திரமல்ல, 51ஆம் சங்கீதத்தை எழுதி கொடுத்துட்டானே, கோயிலில் பாடுங்கடா இல்லை அவனும். தாவீது ராஜகம்பீரமாக ஆலயத்தில் வரும் பாடுவான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். யார்? இவன் தான். தாவீது ராஜாவா ஒரு வருங்க பாடிட்டு இருப்பான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் செய்த பாவம் எனக்கு கண்கள் எப்போது இப்படிலாம் சொல்லுறானே. யார் இது? இவர் தான் அந்த பாட்டு எழுதாரு, இவர் தான் அந்த ஆசாமியே, இவர் தான் அப்படி சொல்லுவாங்கல்ல. தாவீது வந்து கவலைப்படலை. தவறு செய்தேன், யாரை நோக்கி பார்ப்பேன்? கர்த்தரைத்தான். 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டதில்லை. யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், இதெல்லாம் கொடுக்க வேணாம், அதெல்லாம் வேணாயா, கர்த்தர் கையில் விழுந்துறையா. அந்த 3 நாளைக்கு தான் அவன் செலக்ட் பண்ணி, கர்த்தர் அடித்தாலும் அவர்கிட்ட என்ன உண்டு? அரை நாளுக்கு மேலே அடிக்க முடியல. 3 நாள் சொன்னாரு. அடித்தது எவ்வளவு தெரியுங்களா? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான். கர்த்தர் அதை நிறுத்தி கொண்டாரே. அவனுக்கு தெரியும் இந்த தேவன்ட்டு என்ன உண்டு, எத்தனை கோபம் இருந்தாலும் என்ன உண்டு? இரக்கம் உண்டு. அதனால 2வது என்ன செய்யணும்? இரக்கத்துக்காக நீங்களாலும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 4:34. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பாத்தீங்களா, நேபுகாத்நேச்சர் 7 வருஷம் கர்த்தரவனுக்கு நாடோடி வாழ்க்கையை கட்டளையிட்டு விட்டார். நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன். கர்த்தர் கோபம் கொண்டு அவனை ஆட்சியிலிருந்து தள்ளிவிட்டார். காட்டு மிருகங்களை போல ஆனான். மயிலெல்லாம் வளர்ந்தது, மிருகங்களை போனான், புல்லை சாப்பிட்டான், ஒரு நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறான்? கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக பார்க்கிறான். கிருபை உடனே கிடச்சிச்சு இல்லை, அந்த நாடோடி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லை. சொல்கிறானே, என் புத்தி எனக்குள்ளே திருப்பி வந்துட்டுன்றானே. அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் கர்த்தருடைய இரக்கம் உண்டு. கர்த்தருடைய இரக்கம் உள்ள ஒரு முக்கியமான இடம் என்னன்னு சொல்லுங்களேன், யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருடைய இரக்கம் இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கெல்லாம் இறக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய இரக்கம் இருக்குன்னு வேறுன்னு சொல்லுது. யாராவது சொல்ல முடியுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். எப்ப கூட கர்த்தருடைய இரக்கம் இருக்குமா? நியாய தீர்ப்பு நேரத்தில் வேணும். அப்ப நியாய தீர்ப்பு இரக்கமே எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவுதான் வசனம், போ அவ்வளவுதானே. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த நியாய தீர்ப்புக்கு முன் என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. இப்ப இயேசு தொட சொல்றாருல்ல, உயிர்த்தெழுந்த நாளில் தொடாதன்னாரு. 8 நாளைக்கு அப்புறம் பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து என்ன தொடுன்றார் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடையில 8 நாள் என்ன ஆயிட்டாரு? மேலே போயிட்டு வந்தார். ஒருத்தன் பார்க்கல பாருங்களேன். அதை ஒருவருக்கும் தெரியாமல் இயேசு பரமேறி போயிருக்கிறார். போய் பிதாவு சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை திருப்பியும் வந்திருக்கிறாரு. போயிட்டு வந்தது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் இப்போ நான் வாஸ்துவே அப்போஸ்தலர் 1:10-11 ஏறக்குறைய 500 பேர் பார்த்திருக்க என்ன செய்தாராம்? பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா இயேசுவின் வாழ்க்கையில் சில காரியங்கள் ரகசியமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்படுகிறது. சில காரியங்கள் அடுத்த பக்கம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படுது. அதில் ஒன்று இது. பரத்துக்கு ஏறி போகிறார். ஏறி போகும்போது 500க்கும் மேற்பட்டவங்க பார்த்தாங்கன்னு 1 கொரிந்தியர் 15:5 வாசிக்கிறோம். ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு அவர் தரிசனமானார் போட்டிருக்கு. அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லப்படுகிறது? வானத்தில் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறியே, என்ன கிடைக்கும் உனக்கு? ஃபர்தர் ரெவலேஷன். அடுத்தது என்னாகும்?
இப்படியே நீ பார்த்துட்டு நிற்க வேண்டியதில்லை, போய் உங்கள் கடமையை செய்யுங்க. எப்படி போனாரோ அவர் மறுபடியும் திரும்ப அவன் வெளிப்பாடு 1:7 வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் போட்டிருக்கல, அது வருவார். அப்படின்னா அவரை நோக்கி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ரெவலேஷனுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வெளிப்பாட்டுக்கு எதிரான வார்த்தை பிளைண்ட்னஸ் இல்லை, ஸ்பெக்குலேஷன். ரெவலேஷனுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? நாம யூகித்துக் கொள்வது. நாம யூகித்துக் கொள்கிறோம் நிறைய விஷயத்த. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைக்கப்படுதா? ரெவலேஷன் வரும்போது தான். we are not supposed to speculate. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நான் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார் இல்லை. ஒன்று கவனிங்க, நம்மை நாமே உருவாக்கினோமா இல்லை கர்த்தர் உருவாக்கினாரா? நம்ம அப்பா அம்மா உருவாக்கல, நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். அப்படின்னா அந்த இன்வென்டருக்கு தானே இந்த இன்வென்ஷனை பற்றி முழுசாக தெரியும். படைத்தவருக்கு தானே படைப்பை என்ன நோக்கத்தை படைச்சான்னு தெரியும். படைக்கப்பட்டதுக்கு எப்படி தெரியும்? சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு சுனாமி வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய பேரலை வந்து என்ன பண்ணுது? ஒரு மனிதனை விழுங்குகிறது. ஆனால் அந்த சுனாமிக்கு தெரியுமா நம்ம ஒரு மனுஷனை சாகடிக்கிறோன்னு? அதுக்கு தெரியுமா? தெரியாது, அதுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான மக்களை சுருட்டிட்டு உள்ள போகுது, அதுக்கு தெரியுமா இத்தனை பேர் நான் கொல்லுகிறோம் என்று? ஆனால் சாகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். ஏனென்றால் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா செல்ஃப் கான்சியஸ் லைஃப். அவங்களுக்கு என்ன கிடையாது? அன்கான்சியஸ் லைஃப். அவனுக்கு உணர்வற்ற ஜீவன் அதுக்குள்ள இருக்குது. எனக்கு அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை, உணர்வுள்ள ஜீவன். இதை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த உணர்வுள்ள ஜீவனை கூட நீங்களாம் என்ன செய்யக்கூடாது? we are not supposed to speculate. யாக்கோபு 4:13-14 சொல்வார், நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு போவேன், நான் இதை செய்வேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லாத. ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே, கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இப்படி போவேன். அப்படின்னா எங்கே வரணும் தெரியுங்களா? என்னை குறித்து நான் எனக்கு உலகத்தை சொன்னான், சாக்ரட்டிஸ் சொன்னான், உன்னையே நீ அறிவாய். என்ன நான் அறிய முடியாது, அதுதானே பிரச்சனை. ஒன்றை என்ன கிட்ட இருக்கிறவங்கள அறிய முடியுதா? 12 வருஷம் ஒன்றா உட்காந்து குடும்பம் நடத்துகிறா, இன்னும் புரிய மாட்டேங்க. அவள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியல பிரதர். 12 வருஷம் இல்லை மகனே, 30 வருஷம் இருந்தாலும் உனக்கு அதுதான். அப்பவும் உனக்கு தெரியாத எந்த நேரத்தில் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. மரியாதையாக ஒடுங்கி பொழைச்சிக்கோ, அவ்வளோதான். அப்படின்னா கூட இருக்கிறவங்கள நம்மளால் புரிய முடியலை, நம்மையே நம்மளால் புரிய முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சரியாயிட்டோம், நம்ம ஒரு அளவுக்கு முழுமை அடைஞ்சிட்டோம்னு நினைக்கும் போது, எவனாவது வந்து காலம் மிதிக்கும் போது சுருன்னு மூக்கில் கோபம் வருது இல்லை, அப்போதானே தெரியுது அடடட நம்ம இன்னும் தேரலை. நம்ம நாமே புரிஞ்சிக்க முடியலை, சரியாயிட்டோம் நினைக்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான், நம்ம தப்பாக நடக்கும்போது தானே நமக்கே தெரிகிறது, ஓஹோ இவ்வளோ நாள் இந்த சரக்கு உள்ளதான் இருந்திருக்குன்னு அப்போ தானே தெரியுது. மாறிட்டோம். அவர் நம்ம எப்படி அறிய முடியும்? அறிய முடியாது. நம்மை அறிகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஆகையினால நீங்கள் நான் என்ன செய்யணும் தீர்மானிப்பது அவர் தான். அது வெளிப்பாட்டு மூலமாக தான் கிடைக்கும், ஸ்பெக்குலேஷன் மூலமாக கிடைக்காது. யூகங்கள் ஸ்பெக்குலேஷன் யூகித்தல், யூகிக்க கூடாது. மாற என்ன செய்யணும்? வெளிப்பாடு வரணும். வெளிப்பாட்டில் என்ன இருக்கும்னு சொன்னால் ஒரு அபிஷேகம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பெசலேயேல், அகோலியாப், ஞாபகம் இருக்குது அவங்களெல்லாம்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, சரியா? எல்கேஜி யூகேஜியில் கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆசரிப்பு கூடாத கட்டுறதுக்கு மோசே மலையிலே பார்த்தாரு, பரலோகத்தில் அவர் பார்த்துட்டார். ஆனால் அது வந்து என்ன பண்ண, மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சுட்டு செய்ய முடியுமா? அவர் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஞானத்தையும் உணர்வையும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்து என்ன பண்ணா? அவன் யூகித்து செய்தானா. என்ன பண்ணா? அந்த ஸ்பெகுலேஷன் வருது. எப்போ வருதுன்னா, அந்த அபிஷேகம் வந்து கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்த போது அவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் யூகிப்பது போல இவனுக்கு யூகிக்க முடியும். அதுவும் இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தான் இது வரணும். டைரக்டா என்ன பண்ணக்கூடாது? வசனத்தை படிக்கிறோம், இப்படிதான் நான் செய்யணும் கர்த்தர் நினைக்கிறாரோ இல்லை. we have to wait upon him. அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் உங்களுடைய இந்த ஊழியத்தையும் வாழ்க்கையும் சரியாக நடத்தும். நான்காவதாக வேண்டி சொல்லுகிறேன், எதற்கு பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? ஃபார் விஷன், தரிசனங்களுக்காக பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி பார்ப்பதனால 4 மேன்மைகள். ஒன்று, நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது, ஃபார் ரேடியன்ஸ். இரண்டாவதாக ஃபார் மெர்சி, இரக்கத்துக்காக. மூன்றாவது ஃபார் ரெவலேஷன். நான்காவது ஃபார் விஷன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அந்த தரிசனம் எப்போ கிடைக்க தெரியுங்களா? அவருக்கு பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது தான். கல்லறியப்படுகிறான், மரணத்துக்கு கிட்ட போயிட்டாரு. ஆனாலும் என்ன செய்ய முடியுது? அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் உன்னதத்தை நோக்கி பார்க்க முடிகிறது. எப்போதுமே நமக்கிட்ட ஒரு பயிற்சி வேண்டும். என்ன பயிற்சின்னா, we must have the ability to look into the mind of God. தேவனுடைய சிந்தை இருக்கு தெரியுங்களா? அதுக்குள்ள அப்படி எட்டி பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. இந்த விஷன் அதை கொடுக்கும். தரிசனம் என்ன பண்ணு தெரியுங்களா? தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார், நினைக்கிறார் என்பது நம்மால எப்போ புரிந்து கொள்ள முடியும் தெரியுங்களா? தேவ தரிசனம் வரும்போது தான் புரிந்து கொள்ள முடியும். சேவானை கல்லறிகிறார்கள். அவர் சாகும்போது எப்படி செத்தா தெரியுங்களா? இயேசுநாத மாதிரியே சாகிறார் பாருங்களேன். அந்த பரலோக தரிசனம் வந்தபோது யாரை பார்க்கிறார்? வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, பிதாவின் வலது பாசத்தில் இயேசு நிற்பதை காண்கிறார். அந்த விஷன் அவர் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? இருப்பது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்திலும் அவரை முழுமையாக இயேசுவாய் மாற்றுகிறது அந்த தரிசனம். இயேசு என்ன சொன்னார்? பிதாவை இவர்களை மன்னியும், செய்வதை அறியாமல் அப்படியே சொல்லி தன் ஜீவனை விட்டார் பாருங்க. அப்படியே எப்படி செய்ய முடிந்தது என்றால் அந்த விஷன், அந்த தரிசனம் வரும்போது தான் என்ன செய்ய தெரியுங்களா? தேவனுடைய சிந்தையை நமக்கு தெரிஞ்சிருக்குது, செயல்படுத்த முடியாது நம்மால. நமக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் நடக்கணும், ஆனால் சூழ்நிலை நம்ம நடக்க விடலைல்ல. என்ன நினைக்கிறோம்? இப்படி இருந்தால் பைத்தியக்காரன் ஆகிடுவான் உலகம். அப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் உன்னதத்தை நோக்கி பார்க்கும்போது we will have the vision. அந்த விஷன் என்ன பண்ணு தெரியுங்களா? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்கு எளிதாக கொண்டு வந்து விடும். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள எளிதாக கொண்டு வந்துவிடும். உன்னதத்தை நோக்கி பார்ப்பதனால நான் ஒன்று பிரகாசிக்க செய்கிறது, தேவ இரக்கத்தை கிடைக்கிறது, தேவ வழிபாட்டை கொடுக்கிறது, தேவ தரிசனத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பாடுகளின் பயணத்தை ஆபிரகாம் என்ன செய்திருக்கணும்? ஒரு நோக்கி பார்த்தால் அவருடைய முகம் ஒருபோது என்ன பண்ணிருக்காரு? யோசித்து பாருங்க. கேராரின் ராஜாட்ட போய் நிற்கும் போது கேராரின் ராஜா என்ன பண்றான் தெரியுங்களா? 1000 வெள்ளிக்காசை கொடுத்தான் ஆபிரகாமுக்கு. எதுக்கு கொடுத்தான் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு எதுக்கு கொடுத்தான்? முக்காட்டுக்கு. என்ன சொல்கிறான்? முக்காடுன்னா அப்போ சாராள் என்ன பண்ணியிருக்கணும்? தலைக்கு முக்காடு பானதான் ஊரில் உள்ளலாம் சொல்கிறான். அழகுள்ளவள் ஏன் சொல்கிறான்? ஒரு முக்காடை போட்டு போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது இல்லை, யாரோ ஒத்தி போகிறான்னு தான் விட்டுருப்பானுங்க. அந்த முகத்தை காட்டிட்டு போனதுனால தானே அவளுக்கு பிரச்சனை. என்ன பண்ணதுன்னா அப்படி கடிந்து கொள்ளப்பட்டாலும் போட்டிருக்கான். அதில் அப்படின்னா வெக்கப்பட்டு தானே நின்றுருக்கணும். ஆபிரகாம் வெளியிடங்களுக்கு போகும்போது எப்படி இருந்திருக்கணும்? வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தேவனை நோக்கி பார்த்திருந்தால் என்ன இருக்குன்னு தெரியுங்களா? அவன் முகம் பிரகாசம் அடைந்திருக்கும். அவருக்கு தேவ இரக்கம் கிடைத்திருக்கும், தேவ வெளிப்பாடு கிடைச்சிருக்கும், தேவ தரிசனத்தை பெற்று வந்திருப்பாரே தவிர வெட்கப்பட்டு வர வேண்டியதே இருந்திருக்காரு வாழ்க்கையில். நமக்கும் நம்முடைய தவறான முடிவுகள், தவறான சில தீர்மானங்கள் வேணும் செய்யறதில்லை, சூழ்நிலைகளும் அப்படி தள்ளி இருக்கும். அங்கே போகும்போது உபத்திரவங்கள் வந்தால் மேலே மேலே உபத்திரவம் செய்ய வேண்டாம், தவறு செய்ய வேண்டாம். மாற என்ன பண்ணுவோம்? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த நாளும் கிடைக்கும். அதான் வச்சு மிக தெளிவாக சொல்ல, பரலோகத்துக்கு நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? ஏறெடுத்தால் என்ன ஆகும்? we will have radiance. அதாவது God will smile on us. நம்ம மேலே கண்டிப்பாக நம்ம பார்த்து புன்னகைப்பா, கோவப்பட மாட்டார். ரெண்டாவது என்ன உண்டு? இரக்கம் கண்டிப்பாக வெளிப்படும். மூன்றாவதாக அடுத்த நான் என்ன செய்யணுங்கிற வெளிப்பாடு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான்காவதாக தேவ தரிசனம் உள்ளவனாக, தேவ சிந்தையை பெற்றவனாக கடந்து போக முடியும். நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.